ஓசூரில் இளைஞரை காரில் கடத்திச் சென்று கொலை செய்து உடலை ஏரியில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை வழக்கில் ஜாமீனில் வந்தவர் மீண்டும் ஒரு கொலை செய்து தலைமறைவாகி இருக்கிறார். நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஆந்திர மாநில எல்லையான ஓயன் கொத்தூர் உள்ளது. இங்குள்ள ஏரியில் இளைஞர் ஒருவரின் உடல் மிதந்த நிலையில் ஆந்திர மாநிலம் குப்பம் மண்டலம் குடிப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் ஏரியில் இறந்து கிடந்தவரின் உடலை மீட்டு நடத்திய விசாரணையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் ஓசூரை சேர்ந்த கோகுல்ராஜ் என்பதும் தெரியவந்தது. இது குறித்து ஆந்திர மாநிலம் குடிப்பள்ளி போலீசார் ஓசூர் டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. ஒரு கொலை வழக்கு குற்றவாளியை எதிர்த்தரப்பினருக்கு காட்டிக் கொடுத்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் பகுதியை சேர்ந்த அழகுராஜா என்பவர் கடந்த ஆண்டு சென்னையில் கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்ததாக முருகேசன் என்பவர் உட்பட சிலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முருகேசன் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவரை சிலர் கொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர். தான் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாதே, எப்படி எதிர்கோஷ்டியினர் நம்மை சுற்றி வளைத்தனர் என்று முருகேசன் எண்ணியிருக்கிறார். அப்போதுதான் தன்னுடைய நண்பரான ஓசூரை சேர்ந்த கோகுல்ராஜ் மீது முருகேசனுக்கு சந்தேகம் வந்துள்ளது. கோகுல்ராஜ் தர்கா ஏரிக்கரை பகுதியில் ஒரு டீ கடையில் வேலை செய்து வந்தார். நம்முடன் நட்பாக பழகி தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிக் கொடுத்து விட்டானே என்று எண்ணிய முருகேசன் நண்பரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதன்படி 16ஆம் தேதி மாலை முருகேசன் தன்னுடைய நண்பர்கள் 4 பேருடன் காரில் கோகுல்ராஜை நைசாக பேசி அழைத்து சென்றுள்ளார். அவரை வேப்பனப்பள்ளி அருகே ஆந்திர மாநில எல்லையான ஓயன் கொத்தூர் பகுதிக்கு கடத்திச் சென்று கட்டையால் அடித்து கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. கோகுல்ராஜ் உடலை ஏரியில் வீசிவிட்டு 5 பேரும் தப்பிச் சென்று விட்டனர். இது தொடர்பாக முருகேசன் உட்பட 5 பேரை ஓசூர் டவுன் போலீசாரும் ஆந்திர மாநில குடிப்பள்ளி போலீசாரும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.